أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. கலிமத்து தைபாவை ஈமான் கொண்ட மூமினீன்களான நமக்கு ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவின் ஹபீபுல் ஆலமும் ரசூல் ரஹ்மத்தும் வஜூத் ரஹ்மத்தும் நம்முடைய ஆருய ரட்சகரும் நூறு முத்தலகுமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக குர்ஆன் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாய் மலர்ந்து அருள் செய்து சுப செய்தி தருகின்றார்கள். ஈமான் கொண்ட பிறகு மூமினீன்கள் வழி தவறி விடாமல் ஈமானில் நிலைத்திருப்பதற்கு, ஈமானில் உறுதியாக இருப்பதற்கு, ஹக்கான ஈமானில் இருப்பதற்கு ஹாதியுல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம் நாயக குர்ஆன் அவர்கள் லிசானுல் ஹக்குல் அலியுல் அஸீமில் இருந்து பிஷாரத்து தருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஹலீஃபத்தைன். நாயக குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் குதுசியாவை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் எவ்வாறெல்லாம் அவன் ஹபீபுல் ஆலத்தின் மீது அன்பும் பேராவலும் பேர் ஆசையும் அல்லாஹ் கொண்டிருக்கிறானோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு அளவிலாத அன்பும் பிரியமும் பாசமும் காதலும் மஹப்பத்தும் அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ, அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கௌரவத்தை அல்லாஹ் ஒவ்வொரு ரூபத்திலும் அல்லாஹ் அவனுடைய பேர் ஆற்றல் எந்த அளவுக்கு விசாலமானதோ அந்த அளவுக்கு நாயகத்துடைய மகா கௌரவத்தையும் அல்லாஹ் விசாலமாக்கி அல்லாஹ் அழகு பார்க்கின்றான். அந்த அழகிய வடிவில் நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தை அல்லாஹ் கேட்டான். ஹபீபுல் ஆலமே, தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன இந்த ஆலமு ஷஹாதால மனு ஜின் மனிதர்கள் ஜின்கள் எல்லா வஸ்துக்களுடைய படைப்புகள் கண்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த ஆலமு ஷஹாதாலேயே தாங்கள் இருக்க நாடினால் தாங்கள் அப்படியே இருங்க மாஷா அல்லாஹ். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியார் செய்தா ஆமினா நாயகி அலைஹி ஸலாத்து வஸலாம் பரிசுத்தமான மணி வயிற்றில் இருந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலமு ஷஹாதாக்கு வந்து மாஷா அல்லாஹ் எப்படி இந்த ஆலமு ஷஹாதாவை ஒளிவீச வச்சிட்டு இருக்கிறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுபோல இந்த ஆலமு ஷஹாதால மனிதர்களுக்கு ஜின்களுக்கு எல்லா படைப்புகளுக்கும் முகக்கண்ணுக்கு புலப்படுற மாதிரி எல்லாரும் கண்ணால பார்க்குற மாதிரி நாயகமே இந்த உலகத்திலேயே தாங்கள் இருக்க பிரியப்பட்டால் அப்படி இருங்கள் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய முலாகாத்திற்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தாங்கள் சந்திப்பதற்கு தாங்கள் விரும்பினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களுடைய பிரியத்தை பூர்த்தி ஆக்குவதற்கு அல்லாஹ் தயாரா இருக்கிறான். அல்லாஹ் அக்பர் கபீரா. அவர்களுடைய இख्तियार அல்லாஹ் விட்டுட்டா மாஷா அல்லாஹ். இதுதான் ஹபீபியத் மாஷா அல்லாஹ். இதுதான் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துடைய அலமத்துல் அக்பர். நாயக
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான மறைவுங்கிறது அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமா இருக்குது மாஷா. அதுவும் அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சங்கையான ஒரு கண்ணியமா இருக்குது மாஷா. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலத்தை என்ன செய்யல? இப்போ அல்ஹம்துலில்லாஹ் மூசா நபிக்கு அல்லாஹ் இஸ்ராயேல் அனுப்பினா, சிஹாசத்தால் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா அல்லாஹ். மூசா நபிட்ட இஸ்ராயேல் வந்து அல்லாஹ்வுடைய நபியே ரசூலே அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துருச்சு நீங்க புறப்படுங்கன்னு சொல்லும்போது மூசா நபி இஸ்ராயேலை ஓங்கி ஒரு குத்து விட்டாப்புல. இஸ்ராயேல் மாஷா அல்லாஹ்ட்ட போய் சொன்னாப்புல, யா அல்லாஹ் உன்னுடைய ரசூல்கிட்ட உன்னுடைய அடியார்கிட்ட அப்துல் அடி என்ன அனுப்பின, அவர் மௌத்தாக மாட்டேங்கிறாரு, அவர் மௌத்தாக மாட்டேங்கிறாருன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன இஸ்ராயேல் போய் சொல்லும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்ராயேலுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். இஸ்ராயேலே நீ போனது என்ன சாதாரண நபி இல்ல, ரொம்ப ஜலாலியத்தான பைகம்பர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதன் காரணத்தினால என்ன நீங்க போனவொடனே என்ன அவங்கள புறப்படுங்கன்னு சொல்லிட்டீங்க, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடை எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிற ஆடுகளுடைய முதுகுல அப்படியே தடை விடுங்க மாஷா அல்லாஹ். அப்ப மூசா கேட்குவாப்புல, என்ன மலக்கல் மூட் இது மாதிரி தடவுறீங்க அப்படின்னு. அப்ப மாஷா அல்லாஹ் நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய நபியே இந்த ஆடுகளுடைய ரோமங்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவு காலம் தாங்கள் இருந்துட்டு அதுக்கு பிறகு நீங்க அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு வாங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன நீங்க சொல்லுங்க. அது விஷயம் என்ன, அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு நீங்க புறப்பட ஆடு ரோமம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கான நீங்க லாங் லைஃப் இருந்துட்டு உலகத்துல நீங்க அல்லாஹ்ட்ட வாங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கும்படி இஸ்ராயேலுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உத்தரவு கொடுத்து அனுப்புற மாஷா. அது கலீம், இங்க மாஷா அல்லாஹ் ஹபீப். ஹபீபுல் ஆலத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன கேட்கிற, ஹபீபே இங்க ஆடு மாடையெல்லாம் தடவை சொல்லல மலக்கல் மௌத்த, ஹபீபே தாங்கள் மாஷா அல்லாஹ் இந்த உலகத்திலேயே இப்படி எல்லாரும் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி தாங்கள் மாஷா அல்லாஹ் எல்லாரும் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி இந்த உலகத்திலேயே தாங்கள் என்ன இப்ப இருக்கிற மாதிரியே மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் தங்கள்கிட்ட என்ன ஆலமு ஷஹாதால தங்களோட தங்களை பார்க்கிற மாதிரி அமைப்பிலேயே தாங்கள் இருக்க பிரியப்பட்டால் அப்படியே தாங்கள் இருங்க மாஷா அல்லாஹ். தங்களுடைய விருப்பத்தை ரப்புல் ஆலமீன் நடத்தி வைக்கிறோம். தாங்கள் தான் தங்களுடைய பிரியம் எதுவும் அதை அல்லாஹ் செய்வான், செயல்படுத்தி வைக்குவோம் மாஷா அல்லாஹ். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய முலாகாத்துக்கு தாங்கள் மாஷா அல்லாஹ் பிரியப்பட்டால் அல்லாஹ் தங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத் ஷரீஃபுக்கு நாயகத்தை அழைக்கிற விதத்தையே அல்லாஹ் கௌரவமான முறையில கண்ணியமான முறையில ரசூலுல்லாஹ் எதை டிசைட் பண்றாங்களோ அந்த முறையில அல்லாஹ் அழைக்கிறான் மாஷா மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் போன்ற பாவிகள் மீது மிகப்பெரிய கருணையை கிருபையை செஞ்சுட்டாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த உலகத்திலே இருக்கிற அல்லாஹ் எல்லாரும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சொல்லி நாயகம் ஒரு காலம் சொல்லி இருந்தால் நாமெல்லாம் என்ன செஞ்சிருவோம், தாங்க முடியாது. காரணம் என்ன, நமக்கு ஓதி கொடுக்கிற உஸ்தாதுமார்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் அவுலாதுகளுக்கே நமக்கு அதுபு செய்ய தெரியாத பாவியா நம்ம இருக்கிறோம். நாம ரசூலுல்லாஹ்வுக்கு அதுபு செய்ய நமக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட அதுபுல ஏதாவது தவறுனா என்ன ஆகும், தவறுனவன் ஹலாக்கா போயிடுவான். நம் போன்ற அப்பாவி பாவிகளை காப்பாற்றுறதுக்காக ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நம் மீது ரஹ்மத் காட்டி வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு நாயகம் மாஷா அல்லாஹ் தயாரா இருக்காங்க மாஷா. எங்க இருந்தாலும் நம்மை அவர்களால் காப்பாற்ற முடியும் மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சர்வ பேராற்றலுக்கு உரிய நாயனான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்துக்கு அல்லாஹ் எல்லா ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மாஷா. அல்லாஹ்க்கு மாஷா அல்லாஹ் எல்லா குவத்தும் தாத்தியானது மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்க்கு எல்லா குவத்தும் அல்லாஹ் கொடுத்த அதாயியானது மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அதன் காரணத்தினால கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய முலாகாத்துக்கு நாயகம் புறப்படும் போது நாயகத்துடைய தெய்வீகத்தை வைத்திரு சன்னிதானத்தில் ரிசாலத்துல் கரீமான அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத்து சொன்ன மூமினீன்கள் வழி தவறி விடக்கூடாது. நாயகம் அல்லாஹ்ட்ட புறப்பட்ட பிறகு ஏன் சொன்ன என்ன,
ஒரு பக்கத்துல யஹூதிகளும் மறுபக்கத்துல நஸ்ரானிகளும் கண்மணி நாயகத்துடைய உம்மத்தான ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்து தையிபாவை ஈமான் கொண்ட மூமின்களை எப்படியாவது ஈமான்ல இருந்து ஹாரிஜாக்கி கொண்டுகிட்டு போகணும்னு சொல்லினா, ஒரு பக்கத்துல யஹூதிகள் ரொம்ப மும்பரமா நிக்கிறான், மறுபக்கத்துல கிறிஸ்துவர்கள் மும்பரமா நிக்கிறான், ஆன்டி இஸ்லாமுக்கு என்ன செய்யறதுக்கு தயாரா இருக்கிறான். அப்படி உள்ள சூழல்ல தாரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம் மஜ்தவால நாயக கோமான் அவர்கள் நாயகத்தோடைய ரிசாலத்து கரிம ஈமான் கொண்ட மூமினீன்கள் என்றைக்கும் ஈமானுடைய பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த பேர் ஆவலின் காரணமாக எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம் மஜ்தவால அவர்கள் தெய்வீக தேனிதழ் திறந்து சிந்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி தாரிகுன் ஃபீக்கும் ஹலீஃபத்தைன், நான் உங்களுக்கு மாஷால என்னுடைய 2 பிரதிநிதிகள் நான் விடுறேன், மாஷால 2 ஹலீஃபாக்களை நான் உங்களுக்கு விடுறேன். கிதாபுல்லாஹி அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆனுல் கரீமும் வ அஹ்லு பைத்தி இத்ரதி, என்னுடைய அஹ்லு பைத் அத்ஹாரான இத்ரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, அதாவது சாபிகூன் அவ்வளவுல உள்ள அபூபக்கர் சித்திக் நாயகத்தில் இருந்து இந்த உலகத்துல கடைசியாக பிறக்கக்கூடிய குழந்தை வரையிலையும் ஷஹாதத்து கூறினால், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத்து சொன்னால், ஈமான் கொண்டால், மூமினான பிறகு மாஷா அல்லாஹ் ஈமானுடைய பேரின்பத்தை அனுபவித்து மன்சிலில் போய் சேர வேண்டும். ஈமான் கொண்டு எந்த இடத்தை போய் அடைய வேண்டுமோ அந்த இடத்தை போய் அடைவதற்கு தடைகள் ஏதும் இல்லாமல் வரக்கூடிய தடைகளை எல்லாம் தகர்த்தி எறிந்து மாஷா அல்லாஹ் ஈமானுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பதற்கு மூமின்களுக்கு அழகிய அற்புதமான அருள் கொடையை கொடுக்கிறாங்க. அண்ணன் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம் மஜ்தவால நாயக கோமான் இன்னி தாரிகும் ஃபீக்கும் ஹலீஃபத்தைன், இன்னி தாரிகும் ஃபீக்கும் ஹலீஃபத்தைன், நான் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன 2 ஹலீஃபாக்களை மாஷா அல்லாஹ் விடுறேன். நாயகத்துடைய பிரதான பிரதிநிதிகள் 2 நான் தர்றேங்கிறாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதமான கிதாபுல்லாஹ் அல் குர்ஆனுல் கரீம், மற்றொன்று மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்ரத் முஹம்மதியா என்பதாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம் மஜ்தவால நாயக கோமான் அவர்கள் ரிசாலத்துல் கரீமான் பிஷாரத் செய்றாங்க மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நாயக கோமானுடைய ஹலீஃபாக்களான குர்ஆனுல் கரீமும் அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நாம் கொண்ட அந்த ஷஹாதத்துடைய அந்த ஈமானுடைய பேரின்பத்தை பெரும் சுவையை நாம் அனுபவிப்பதற்கு, நாம் ருசித்து பார்ப்பதற்கு நமக்கு துணை புரியும் என்பதை எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப நாயக கோமான் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் நமக்கு என்ன மாஷா அல்லாஹ் திருவாய் மறந்து அருள் செய்து நாயகம் காத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாயகத்துடைய ஹலீஃபாக்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரதான பிரதிநிதிகளான 2 ஹலீஃபத்தை 2 ஹலீஃபா, ஒன்னு குர்ஆனுல் கரீம், இன்னொன்னு அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். அப்போ குர்ஆனோடும் அஹ்லு பைத் அத்ஹாரோடும் நம்முடைய தொடர்பு என்ன ஆழமானால்தான் நமக்கு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஃபைசானை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நமக்கு ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஷஃபீஅல் முذنبீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் ஹபீப ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம் மஜ்தவால நாயக கோமான் அவர்களின் தெய்வீக திவ்ய திருவாயால் தெல்ல தெளிவாக நாயகம் திருவாயில் மரணம் அருள் செய்திருக்காங்க. அதன் காரணத்தினால்தான் மாஷா அல்லாஹ் இந்த உம்மத்தை முஸ்லிமாவுடைய முதல் ஜனாதிபதியான
முதல் பிரசிடென்டான முதல் ஹலீஃபாவான ஹலீஃபத் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொட்டு எல்லா சஹாபாக்களும் மாஷா அல்லாஹ் குர்ஆனோடு அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான தொடர்பு இருந்துச்சோ அதே அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரோடு ஆழமான தொடர்பு இருந்துச்சு மாஷா ஆழமான தொடர்பு இருந்துச்சு மாஷா எந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஜாமிஉ ஸஹீஹ் புகாரில என்ன பதிவு செய்யப்பட்ட திருவாக்கு ஹஜ்ரத் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதை இமாம் புகாரி ஜாமிஉ ஸஹீஹ் புகாரில பதிவு செய்யறாங்க வல்லதி நஃப்ஸி பியதிஹி யாரு அபூபக்கர் சித்திக் நாயகம் சொல்றாங்க என்னுடைய நஃப்ஸ் எந்த நாயன் வசம் இருக்குதோ அந்த ரப்பின் மீது சத்தியமா நான் சொல்றேன் அபூபக்கர் சித்திக் நான் ஒரு விஷயத்தை சொன்னாலே அது மாஷாஅல்லாஹ் என்ன சத்தியம் தான் ஏன்னா ரஹ்மத்துல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்குல் கலிமா சித்திக்னு ரசூலுல்லாஹி திருவாயால சொல்லிட்டாங்க மாஷாஅல்லாஹ் நாயகம் எப்போ சித்திக் மாஷாஅல்லாஹ் திருவாயால சொல்லிட்டாங்களோ அதுக்கு பிறகு என்ன அபூபக்கர் சித்திக் நாயகத்திட்ட உண்மைக்கு மாத்தமான எந்த விஷயமும் ஒரு காலம் வெளியாகாது அப்படி அபூபக்கர் சித்திக் நாயகத்திட்ட உண்மைக்கு மாத்தமான விஷயம் வெளியாகுதுன்னு சொல்லி யாராவது என்ன ஒருத்தர் நினைச்சான்னா அவங்கள சந்தேகப்பட்டானா அவன் ரசூலுல்லாஹோட திருவாக்க மறுத்தவன் ஆகிடுவான் மகதல் ரசூலுல்லாஹ் திருவாக்க என்னவா மறுத்தவனா போயிடுவான் காரணம் என்ன அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்க தனக்கு சித்திக்னு பேர் வச்சுக்கல அபூபக்கர் மாஷா அல்லாஹ் சித்திக்னு சொல்லி என்ன பேரு கொடுத்தது யாரு தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் ஹபீபுல்லாஹி சஃவத்துல்லாஹி நூருல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரமது வல நாயகோமான் அவர்களின் லிசான் ஹக்குல் கலீமிலிருந்து பிஷாரத் கொடுக்கறாங்க சித்திக் மாஷா சித்திக் நான் விஷயத்தை சொன்ன மாஷால்ல என்ன அது ஹக்கானது மாஷா அல்ஹம்துலில்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களுக்கு சித்திக்னு பேர் என்ன வழங்கினது யாரு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க விஷயத்தை சொன்னாலே அது ஹக் அதுல எந்த மாற்றம் இல்லை அப்படிப்பட்ட சித்திக் நாயகம் அல்லாஹ்வுடைய தாத் மேல சத்தியம் என்று சொல்றாங்க வல்லதி நஃப்ஸி பியதிஹி அபூபக்கர் சித்திக்குடைய ஆன்மா நஃப்ஸ் எந்த நாயின் வசம் இருக்குதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக நான் சொல்றேன் அல்லது நஃப்ஸி பியதிஹி சொல்லி என்ன விஷயம் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரோடு அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்களுக்கு உள்ள பிரியத்தை அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு உள்ள நெருக்கத்தை அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு உள்ள ஆழமான அந்த தொடர்பை அபூபக்கர் சித்திக் நாயகம் சொல்லி காட்டுறாங்க வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகராபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான குடும்பத்தார்களான அஹ்லு பைத் அத்ஹாரான சய்யிதத்துல் ஆலமீன் قبل رسول الله بضعة محمدي مضغة محمدي شجرة محمدي فاطمة البتول عليه الصلاة والسلام نفس محمدي علي عليه الصلاة والسلام وجه محمدي حسن مجتبى عليه الصلاة والسلام صدر محمدي حسين عليه الصلاة والسلام தனக்கு எந்த அளவுக்கு ஆழமான மஹப்பத்தும் மவத்தத்தும் முவாஃபகத்தும் இருக்குதுன்னு சொல்லி கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் நாயகம் சொல்றாங்க அஹப்பு இலைய அன் அஸ்ல மின் கராபதி நான் மாஷாஅல்லாஹ் என்ன ஏன் குடும்பத்தோட நான் சேர்ந்து இருக்கிறது எவ்வளவு நான் விரும்புறேனோ அதை விட மாஷாஅல்லாஹ் நான் அதிகம் 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 அளவே இல்லை அந்த அளவுக்கு அதிகமா நான் விரும்புறேன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அஹ்லு பைத் அத்ஹாரோட மாஷாஅல்லாஹ் என்ன நான் நெருங்கி இருக்கிறது அவங்களோடு சேர்ந்து இருக்கிறது அவங்கள நான் மஹப்பத் வைக்கிறது அவங்களுக்கு அவங்களுடைய மவத்தத்துல ஈடுபடுறது அவங்களுடைய முவாஃபகத்தில் இருக்கிறது நான் விரும்புறேன்னு சொல்லி என்ன அல்லாஹ்வுடைய தாத்தின் மீது சத்தியமிட்டு மாஷாஅல்லாஹ் வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகராபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய நஸல மின் கராபதி என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விஷயத்தை மாஷாஅல்லாஹ்
அவர்கள் சொன்ன விஷயத்தை மாஷா அல்லாஹ் என்ன இமாம் புகாரி, இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ஜாமிஉ ஸஹீஹ் அல் புகாரில மாஷா அல்லாஹ் ஹதீஸ் மாஷா அல்லாஹ் பதிவு செய்யறாங்க. மாஷா புகாரி ஷரீஃப்ல வருது. மாஷா இது என்ன தாரீக் புத்தகத்துல வரல. மாஷா அல்லாஹ் தாரீக் புத்தகத்துல வரல. மாஷா அல்லாஹ் என்ன புகாரி ஷரீஃப்ல இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகைரத் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய திருவாக்கு புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யறாங்க. மாஷா வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகராபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹபு இலைய அன் அஸ்ல மின் கராபதி அஹபு இலைய அன் அஸ்ல மின் கராபதி. மாஷா அல்லாஹ் என்ன ஏன் குடும்பத்தோட நான் சேர்ந்து இருக்கிறத விட அதிகமா எதை விரும்புறேன்? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான வஜூத ரஹ்மத்தான நூறு முத்தலகான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மனித வல்லமுடைய அஹ்லு பைத் அத்ஹாரோடு மாஷா அல்லாஹ் நான் வாசிலா இருக்கிறது, அவங்களோட நான் சேர்ந்து இருக்கிறத நான் என்ன செய்யறேன்? நான் விரும்புறேன். அல்லாஹ்வுடைய ذات மேல சத்தியம் விட்டு மாஷா அல்லாஹ் சொல்றாங்க. காரணம் என்ன? இந்த உம்மத்துல மாஷா அல்லாஹ் ஈமான்ல ஆலா தரஜாவை அடைஞ்சவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ். அப்போ யார் ஈமான்ல ரொம்ப ஆலா தரஜால இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி கலீஃபத்தையுடைய அனுமதி என்னன்னு தெரியும். மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரதான பிரதிநிதிகளான கலீஃபத்தைன் ஷரீஃபைனான அதோடைய அனுமதி என்னன்னு சொல்லி தெரியும். மாஷா அல்லாஹ் புரியுதா? அப்ப என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய ذات மேல சத்தியம் விட்டு மாஷா அல்லாஹ் வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகராபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ல மின் கராபதி என்பதாக மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருவாயால சொன்னதை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். இப்ப மாஷா அல்லாஹ் இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதானமான கலீஃபாக்களான குர்ஆனுல் கரீம் அஹ்லு பைத் அத்ஹார் நாம எப்படி பற்றி கொள்றது? நாம் எப்படி குர்ஆனோட நமக்கு குர்ஆன் ஓதுறோம்? ஒரு மனுஷன் என்ன ஏதோ உம்மா அப்பா அவரை மதரசாக்கு அனுப்புறாப்புல அவர் குர்ஆன் படிக்கிறாரு. குர்ஆன் படிக்க சில பேர் கம்ப்ளீட் பண்றாரு, அல்லாஹ் தௌஃபீக் உள்ளால கம்ப்ளீட் பண்றாங்க, இல்லாதாலும் பாதியில விட்டுறான். புரிஞ்சா? மாஷா அல்லாஹ். அது மாதிரி என்ன அஹ்லு பைத் அத்ஹார், அஹ்லு பைத் அத்ஹார்னா யாருன்னே தெரியாம இந்த காலத்துல எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அது வேற விஷயம். அஹ்லு பைத் அத்ஹார்னா தெரிஞ்சுக்கிட்டு மாஷா அல்லாஹ் நான் மஹப்பத் வச்சிருக்கிறேன், நான் மஹப்பத் வச்சிருக்கிறேன்னு சொல்லி என்ன சும்மா வாயால மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் எப்படி சொன்னா குர்ஆனை வாங்கி என்ன நல்லா வீட்டுல வச்சிருப்பான். அந்த குர்ஆனை திறந்தே பார்க்க மாட்டான், குர்ஆனை திறந்தே பார்க்க மாட்டான், முசாபை திறக்கவே மாட்டான். புரிஞ்சா? அவனுக்கு ஏதாவது ஃபாய்தா உண்டா? குர்ஆன் மூலமா ஒரு ஃபாய்தா இருக்கு. குர்ஆன் கடையில குர்ஆன் புக் ஸ்டால்ல என்ன கிதாப் விற்கிற கடையில மாஷா அல்லாஹ் அந்த லைப்ரரியில குர்ஆன் பூரா இருக்கும். கால வருஷம் பூரா லைப்ரரியிலேயே குர்ஆன் இருக்கும். மாஷா அல்லாஹ் என்னைக்காவது மாஷா அல்லாஹ் அந்த அந்த ராக்க குர்ஆன் அடிக்கிற ராக் இருக்குது, அது என்னைக்காவது குர்ஆனோட ஏதாவது தொடர்பு கொண்டு இருக்குமா? ஒன்றும் இருக்காது. அது என்ன அந்த அடிக்க வச்சுக்கிற செல்ஃப் என்ன ஓதவா செய்யும்? அல்ல, ஓதாது. புரிஞ்சா? அது எப்படியோ அது மாதிரி தான் என்ன அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரசூலுல்லாஹி அஹ்லு பைத் அத்ஹார்னா சையதா ஃபாத்திமா நாயகி, அலி நாயகம், ஹசன் நாயகம், ஹுசைன் நாயகம் அப்படின்னு என்ன இது மட்டும் தெரிஞ்சுட்டு அதுக்கு மேல அவர்களோட நம்முடைய தொடர்பை எப்படி வைக்கணும்னு சொல்லி நமக்கு நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால திருவாய் மூலம் அருள் செஞ்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய பிரதானமான சஹாபாக்களான சையத் அபூபக்கர் சித்திக் நாயகம், உஸ்மான் நாயகம் போன்ற சஹாபாக்கள் நமக்கு என்ன வழியை காட்டி இருக்கிறாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன்கள் நமக்கு என்ன வழியை காட்டுறாங்க. இது எல்லாம் நமக்கு தெரியாம வாழ்ந்தோம்னு சொன்னா எப்படி நமக்கு மஹப்பத் வரும்? அஹ்லு பைத் அத்ஹாரோட ரசூலுல்லாஹி அஹ்லு பைத் அத்ஹாரோட எப்படி மஹப்பத் வரும்? மஹப்பத்தே வராம மவத்தத் எப்படி வரும்?
மஹப்பத்து வராம மவத்தத்து வராது. காரணம் என்ன? மஹப்பத்துங்கிறது அது ஃபில் கல்ப், கல்புல உள்ளது மாஷாஅல்லா. மவத்தத்துங்கிறது ஃபில் ஹால், அது ஃபிஅல்ல உள்ளது, ஜஸதுல உள்ளது மாஷாஅல்லா. விளங்குச்சுங்களா? புரியுதா? ஒரு புள்ள அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கிராண்ட் டாட்டர் கிராண்ட் சன் வர்றாப்புல, ஒரு பேரப்புள்ள வருது. அந்த கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் என்ன செய்யறாப்புல, இந்த பிள்ளைய அப்படியே தூக்கி கிஸ் பண்ணாப்புல, முத்தம் கொடுக்குறாப்புல. எப்போ முத்தம் கொடுப்பாப்புல? அந்த புள்ள மேல கல்புல மஹப்பத்து இருந்தா தான் இந்த ஆக்ஷன் வரும். தூக்கி முத்தம் கொடுத்து, புரிஞ்சா? விளங்குதா? அந்த பிள்ளையை தூக்கி என்ன நெஞ்சில போட்டு இப்படி தடவாரு அப்படி தடவாரு, அது அங்க ஓடும் இங்க ஓடும். விளங்குதா? அதெல்லாம் எப்போ வரும்? கல்புல மஹப்பத் இருந்தா தான் வரும் மாஷா. அப்போ மஹப்பத்தே ஒழுங்கா இல்லாகட்டி மவத்தத்து எப்படி வரும்? மவத்தத்தை இல்லாகட்டி முவாஃபகத் எப்படி வரும்? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் மட்டும் வைக்க சொல்லல, மஹப்பத்தும் வைக்கணும், மஹப்பத்து வைக்கணும், மவத்தத்தும் வைக்கணும், முவாஃபகத்தும் வைக்கணும். இது மூணு வைக்கணும். இது கூட ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபாக்களான குர்ஆன் கூடயும் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லுல் பைத் ஒழுங்கா அஹ்லுல் பைத் அத்ஹார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபு கரமத்துல் வல அல்ஹம்துலில்லாஹ். என்ன நம்ம அவருடைய ஹதுமத் என்ன? பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதுமத்தை நமக்கு யாரு சொல்லி தரணும்? நாயகத்துடைய பரிசுத்தமான அருள் மணக்கும் மாளிகையில வாழ்ந்த உம்மஹாத்துல் மோமின்களும் கண்மணி நாயகத்துடைய சஹாபா செல்வ மணிகள் தான் நமக்கு என்ன செய்யணும்? நாயகத்துடைய அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அருமை பெருமை என்ன நமக்கு சொல்லித்தரணுமா சார்? நமக்கு சொல்லித்தரணுமா சார்? அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாரான சய்யிதத்துல் ஆலமீன் கபில ரசூலுல்லாஹ் பித்அத்துல் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபர் அலைனா பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன். எஜமான் இம்மாவுடைய மகா மகத்துவத்தை நமக்கு மசூல்ல என்ன சொல்லி தராங்க? நம்முடைய ஆரியூர் தாயான உம்முல் முஃமினீன் சையதா ஆயிஷத்து துஹரா சித்திகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபர் அலைனா பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன். ஆயிஷா நாய் சொல்லி தராங்க. ஆயிஷா நாய் சொல்லி தராங்க மாஷா. என்ன சொல்லி தராங்க? ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் அத்ஹார் நாயகம் என்ன? நம்முடைய ஈமான்ல அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நாம நிலைத்திருக்க வேண்டுமே ஆனால் நாம எதை பற்றி கொள்ள வேண்டும் சொல்லி எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிட்டாங்களோ உத்தரவிட்டாங்களோ அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழங்கப்பட்ட அருள் கொடைகளான குர்ஆன், அஹ்லுல் பைத் அத்ஹார். அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மகா மகத்துவத்தை நமக்கு யாரு சொல்லி தரா? உம்மா ஆயிஷா நாயகி சொல்லி தராங்க. நம்முடைய ஆரியூர் தாய் உம்முல் முஃமினீன் மாஷா அல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க. பட்டுக்கோ நமக்கு மாஷா என்ன ஒண்ண முடியும்? நம்முடைய உம்முல் முஃமினீன் ஆயிஷா அம்மா நாயகி நமக்கு சொல்லி தராங்க மாஷா அல்லாஹ், நமக்கு சொல்லி தராங்க மாஷா அல்லாஹ். இது ரசூலுல்லாஹ்வுடைய அருமை திருமகளாராகிய கண்மணி நாயகத்துடைய கபிலுல் கரீமாகிய நாயக கோமான் நம் ஆரோக்கிய ரட்சகர் சர்வலோகங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் அதிபதியாக்கப்பட்ட அஹ்மது முஜ்தபா மஹமூத் முர்தலா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப் வ கர்ரம் மதிதவல்ல நாயக கோமானுடைய வேரொளி பிரகாச ஜொலிஜொலிக்கு வீரக்குலை துண்டான திருமகளா